ரொம்ப தெளிவாக மத்திய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கிறோன்ட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரலும் எந்த பதிலும் சொல்லலை. அதே போல் திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலேயும் திணிக்கிறதில்லை. அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்முடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்களிடத்தையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் போட்டி போடுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை முன்னிற்கிறது. அதே போல் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது தான் நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதையும் நாம் இந்த புதிய இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள் என்றது இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நீங்கள் அது பிஎம் ஸ்ரீக்கு கொடுத்த உத்தரவை, அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று. அதாவது புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையில் சில நல்ல அம்சங்களும் இருக்கு. ஆனால் சில அம்சங்கள் மாநில அரசுகளுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்கிறது. இப்ப நல்ல அம்சம்னா சொல்றது தாய்மொழி வழி கல்வின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்கிறோம். அதே வேளையில மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க, அதை எதிர்க்கிறோம். ஒரு மாநிலத்துக்கு மத்திய அரசினுடைய கொள்கைகளை அல்லது மத்தியில் ஆளுகின்ற அரசினுடைய கொள்கைகளை திணிக்க கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும், தனித்துவம் இருக்கும், பாரம்பரியம், கலாச்சாரம், நாகரிகம், வரலாறு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா இந்தியா பன்முக தன்மை உடைய ஒரு நாடு. அது ஒரே மாதிரியா கொண்டு போக கூடாது. ஒவ்வொரு பகுதிக்கும் சார்ந்த, அது கல்வி இருந்தாலும் சரி, சுகாதாரம் இருந்தாலும் சரி, எந்த கொள்கை இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விட்டு சொல்லணும். ஆனால் அதுல வந்த பிரச்சனை என்னன்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர காலத்துல கல்வி என்பது மாநில பட்டியல இருந்து பொது பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்போ மத்திய அரசு அவங்க புதிய கல்விக் கொள்கை அப்படி சொல்லி அதை நடைமுறைப்படுத்தணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தலாம் நாங்க சரியான முறையில் நிதி கொடுக்க மாட்டோம். அது தவறான ஒரு போக்கு. நிதிக்கு இதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடாது. பாதிக்கப்படுவது யாருன்னா மாணவர்கள். கல்வி கொடுப்பது மத்திய மாநில அரசினுடைய கடமை. அது இன்னொன்னு, கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், மீண்டும் வரணும். ஒரு ஒண்ணு, பாஜக மத்திய ஆட்சி அவங்க தொடர்ந்து அவசர காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க, இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அது தவறுன்னு சொல்றாங்க பாஜக அரசு. அப்படி தவறுன்னு சொல்றது, இந்திரா காந்தி அந்த அவசர காலத்துல கொண்டு வந்ததும் தவறுதான். அப்போ இந்திரா காந்தி அம்மையார் அவசர காலத்துல கொண்டு வந்த இந்த கல்விய பொது பட்டியலுக்கு கொண்டு போறதும் தவறுதான். அப்போ அந்த தவறை நீங்க பிஜேபி அரசு சரி செய்யுங்க. அதை குறை சொல்றீங்க, எமர்ஜென்சி தவறுன்னு. அது எமர்ஜென்சி நடந்த தவறுகளை சரி செய்யுங்க. அப்போ நீங்க அதுல கல்வி மற்றும் இன்னொரு 4 திட்டங்கள் இருக்கு, இது துறைகள் இருக்கு, அதை மீண்டும் மாநில பட்டியல கொண்டு வாங்கல. யாரும் தடுக்கலையே, எல்லாம் வரவேற்கிறாங்க. அது அதனால இதுல அரசியல பார்க்க கூடாது. பாதிக்கப்படுவது மாணவர்களா இருக்கக்கூடாது. என்ன சந்தேகம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது நாங்க அறிவிச்சோமா? இப்ப அதனால என்ன என் கருத்து சொல்லக்கூடாதா? இது எங்க கொள்கை, அது எங்க கொள்கை. நாங்க கூட்டணி போயிட்டு எங்க கொள்கையை விட்டு கொடுக்கணுமா என்ன? இது எங்க கொள்கை எவ்வளவோ இருக்கு. அது நாங்க எந்த கூட்டணி சொன்னாலும் அதை நாங்க கொள்கையை விட்டு கொடுக்க போறது